முன்னொரு காலத்துல அழகான நகரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த நகரம் செழித்திருந்ததுக்கு காரணம் அங்க இருந்த டிராகன் ரைடர்ஸ். எதிரிகள் கிட்ட இருந்து அந்த நாட்டை காப்பாத்துறது அந்த ரைடர்ஸ் தான். ஆனா சுயநலம் பிடிச்ச ஒரு ரைடர்னால இது எல்லாமே மாறிச்சு. அவன் சக்தியுள்ள மத்த டிராகன் ரைடர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு தான் மட்டும் தான் டிராகன் ரைடர் இருக்கணும்னு ஆசைப்பட்டான். டிராகன் ரைடர்ஸ்க்கு மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு. அவன் நினைச்ச மாதிரி எல்லா டிராகன் ரைடர்ஸையுமே கொண்டுட்டான். இந்த கொடூரம் கிட்ட இருந்து தன்னோட நாட்டை காப்பாத்துறதுக்காக அந்த நாட்டோட ராணி கடைசியா மிச்சிருந்த ஒரே ஒரு டிராகன் முட்டையை எடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போறாங்க. ஆனா அவங்கள ட்ராப் பண்ணி அந்த வில்லன் பிடிச்சிட்டான். மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சு அவங்க அந்த முட்டையை தலைக்கு மேல தூக்கி பிடிச்சு இந்த முட்டை சரியான வீரனுக்கு போய் சேரட்டும்னு சொல்லி மந்திரத்தை சொல்றாங்க. அடுத்த நிமிஷமே ஒரு வெளிச்சம் வந்து அந்த முட்டை அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. அதே நேரத்துல எராகன்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஏழை பையன் உணவுக்காக அதையாவது வேட்டையாடலான்னு சொல்லி காட்டுக்குள்ள வந்திருப்பான். அதே நேரத்துல அவனுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான வெளிச்சம் வந்து ஒரு முட்டை ஒண்ணு அங்க வருது. அவன் கறிக்கடிக்கு அந்த முட்டையை எடுத்துட்டு போய் அது மூலமா தனக்கு ஏதோ கறி தர முடியுமான்னு கேட்கறான். ஆனா அந்த முட்டை காட்டுக்குள்ள கிடைச்சதுன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த கறிக்கடையில இருந்தவங்களும் இது ராஜாக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்றான். அதோட அதை திரும்ப கொண்டு போய் வச்சிடணும்னு சொல்றான். எராகனும் வருத்தத்தோட வெளியே போயிடறான். அந்த முட்டையை தன்னோட வீட்டுல வச்சுட்டு தோட்டத்துல வேலை பார்க்க போயிடறான். அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் நைட் அந்த முட்டை அசைய ஆரம்பிக்குது. எராகனும் என்னடா அது ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த முட்டைக்குள்ள இருந்து ஒரு ப்ளூ கலர் டிராகன் புடிச்சு வெளியே வருது. அவன் அந்த டிராகனை தொட்ட உடனே ஒரு பெரிய வெளிச்சம் வந்து ஒரு புது டிராகன் ரைடர் உருவாயிருக்கான்னு சொல்லி மத்த ரைடர்ஸ்க்கும் கூடவே அந்த வில்லனுக்கும் தெரிய வருது. நம்ம எராகன் அப்படியே மயங்கிட்ட அந்த டிராகன் அவனோட கையில ஒரு வித்தியாசமான சிம்பலை பொறிக்குது. எந்திரிச்சதும் அந்த டிராகன் பசியோடு இருக்கின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். அதனால அந்த டிராகனுக்கு பாலை குடிக்கிறதுக்காக கொடுக்குறான். ஆனா அந்த டிராகன் அதை குடிக்கல. பதில் அங்க சுத்திட்டு இருந்த எலி ஒண்ணு அந்த டிராகன் பிடிச்சி சாப்பிடுறது. அந்த குட்டி டிராகனை பறக்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வெளியே கொண்டு போறான். கையில அந்த டிராகனை தூக்கிட்டு ஃபாஸ்டா ஓடுறான். கொஞ்ச நேரத்துல அந்த டிராகனும் ரக்கையாட்டி பறக்க ஆரம்பிச்சிருது. அந்த டிராகனும் வானத்துல ரொம்ப தூரம் பறந்து போயிடுது. அவ்வளவுதான் டிராகன் பறந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறப்போ திடீர்னு அவனோட கையில அந்த சிம்பல் ஒளிர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அதே நேரத்துல வானத்துல பறந்துட்டு இருந்த டிராகன் அதோட சைஸ்ல இருந்து ஒரிஜினல் சைஸ்க்கு வளர ஆரம்பிக்குது. குட்டியா பறக்க விட்ட டிராகன் கீழே தரையில இறங்குறப்போ ஜெய் ஜாண்டிகா யானை சைஸ்ல வளர்ந்துருச்சு. அதோட அந்த டிராகன் நம்ம எராகன் கிட்ட பேச ஆரம்பிக்குது.